ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம கிச்சன் மேடையில் இருக்க உப்பு தண்ணி கரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு தண்ணி கரை வந்து படிஞ்சிருந்தது. இது ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சிங்கில் வந்து பாத்திரம் கழுவும் போது பக்கத்தில் வந்து கவுத்து வைப்போம் தண்ணி வடிகிறதுக்காக, இல்லைன்னா ஒரு கூடையில் போட்டு தண்ணி வடிகிறதுக்காக பக்கத்தில் வைப்போங்க. அந்த ஏரியா தான் அது. அதில் வந்து அந்த உப்பு தண்ணி படிஞ்சு படிஞ்சு ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக ஆயிருந்தது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு தண்ணி கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு. அதே போல் அந்த சிங்க்குக்கு சைடில் இருக்க இடத்துலையும் வந்து உப்பு தண்ணி கரையெல்லாம் படிஞ்சிருந்தேங்க. அதெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரே ஒரு பொருள் தாங்க எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து எமரி ஷீட் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த எமரி ஷீட்டில் ஒரு சின்ன துண்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உப்பு தண்ணி கரை படிஞ்சிருக்குல்ல அந்த இடத்துல வச்சு தேய்க்க போகிறோம். நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இருந்ததுன்னா அந்த உப்பு கரை வந்து வராது. அதனால தான் ஈரம் இருந்ததுன்னா நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு எமரி ஷீட் வச்சு தொடச்சி பாருங்கள். எமரி ஷீட் வச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக தேய்ச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கல, லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஃபுல்லாக அந்த படிஞ்ச உப்பு கரை தான். எந்த அளவுக்கு உப்பு கரை வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா இடத்தையும் தேய்ச்சி காமிக்கிறேன். நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கலைங்க, லேசாக அப்படி வச்சு தேய்ச்சிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு உப்புக்கரை அப்படியே வெளியே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உப்புக்கரை இல்லாத இடத்துல தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இல்லாத இடத்துல பாருங்கள் அந்தளவுக்கு வெள்ளை வெள்ளையாக இல்லை. இந்த இடத்துல மட்டும் உப்புக்கரை வந்து அவ்வளோ படிஞ்சிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை வெள்ளையாக வந்திருக்குன்னு பார்த்தாவே நல்லா தெரியும். இதே போல் எல்லா இடத்துலையும் வந்து இந்த எமரி ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், பார்த்தா நல்லா தெரியும். லைட்டாக தான் வச்சு தேய்ச்சிருக்கேன். இந்த எமரி ஷீட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு படிஞ்சிருக்குன்னு. பாருங்கள், இந்த எமரி ஷீட்லேயே அந்தளவுக்கு உப்பு வந்து சேர்ந்துருக்கு. இதை எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சிட்டு ஒரு துணி வச்சு அந்த உப்பை மட்டும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு போகிறோங்க. பாருங்கள், ஒரு சின்ன துணி வச்சு அந்த உப்பை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். சின்ன துணி வச்சு அந்த உப்பு இது படிஞ்ச இடத்த மட்டும்தான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து உப்பு அந்த இடத்துல படிஞ்சிருந்தது. இதே போல் நம்ம சிங்க்குக்கு சைடில் இருக்குள்ள அந்த இடத்தையும் வந்து எமரி ஷீட் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு சேர்ந்துருக்குன்னு. இப்போ வந்து சிங்க்குக்கு அந்த சைடில் வந்து அந்த தண்ணி பட்டு உப்பு கரை ஆயிருக்குங்க. அதையும் வந்து எமரி ஷீட் வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நான் எதுவுமே சேர்க்கல, லிக்விடோ வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் எமரி ஷீட் மட்டும்தான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த சைட்லலாம் எமரி ஷீட் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு அதே போல் அந்த சிங்க்குக்கு சைட்லேயும் வந்து அந்த உப்பு தண்ணி கரை படிஞ்சு ஒரு வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்குங்க. அதையும் எமரி ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் வந்து நம்ம எமரி ஷீட் போட்டு தேய்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருந்தது. அதெல்லாம் எமரி ஷீட் இந்த மாதிரி லைட்டாக வச்சு தேய்ச்சாவே போதுங்க. இந்த இடத்துல தேய்க்கிற பாருங்கள் தெரியும். எமரி ஷீட் வச்சு தேய்ச்ச உடனே அந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. இதே போல் சிங்க்கு ஃபுல்லாக வச்சு எமரி ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு இந்த உப்பு படிஞ்ச இடத்தையெல்லாம் கழுவி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த கரை போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால தான் எல்லா இடத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நம்ம தேய்ச்ச இடம் ஃபுல்லாக வந்து உப்பு படிஞ்சிருந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் சிங்க்கையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிங்க் சைடில் சிங்க்கு எல்லாமே வந்து தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து தண்ணியை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ பார்த்தோம்னா உப்பு வந்து அந்த உப்பு படிஞ்ச இடம் வந்து போயிடுச்சா இல்லையான்னு தெரியாது. அதனால் வந்து ஒரு நல்ல துணியை வச்சு துடைச்சிட்டு அந்த ஈரம் போனதுக்கப்புறம் பார்ப்போம். ஈரத்தோடையே பார்த்தோம்னா நான் அந்த பளபளன்னு தான் இருக்குது, உப்பு காரம் போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாது. பாருங்கள், சிங்க்குக்கு சைடில் வந்து நல்லா தெரியும் பளபளன்னு இருக்கிறது. வந்து ஈரம் இல்லாத ஒரு துணியை வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போல்லாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு நல்லா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். அதில் இருக்க உப்பு கரை வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குது, பளபளன்னு இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் நமக்கு வந்து இந்த மேடை வந்து ஷைனிங் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம்னா இன்னும் பார்க்குறக்கு வந்து பளபளன்னு இருக்குது. ஒரு பஞ்சில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டிருக்கேங்க. இதை வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து தடவி வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் வந்து வீட்டிலேயே அரைக்கிறோன்னா அதில் வந்து அடியில் ஒரு கசடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வடித்து ஒரு கப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டைல்ஸ்க்கு, ஷூக்கு, மிக்சிக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைல்ஸ் வந்து எப்போவுமே நார்மலாக க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டு எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுட்டோம்னா பார்க்குறக்கு பளபளன்னு சூப்பராக இருக்கும். செம்ம பளபளப்பாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.